இஸ் ஒரு பீஃப் கிரேவி தான் பண்ணுறோம். ஸோ கேரளா ஸ்டைலில், தமிழ்நாடு ஸ்டைலில், இது என்னோட ஓன் ஸ்டைல். திஸ் இஸ் யுவர் ரெனிஷ் மெரினா. வெல்கம் பேக் டு அனதர். ஸோ கைஸ், 1.5 கிலோ பீஃப் எடுத்திருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி விசில் போட்டாச்சு. 10 விசில் எடுத்திருக்கேன். ஸோ ஆயிலில் ஆனியன் வறுத்தெடுக்கிறதுக்காக வெங்காயத்தை போட போகிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம வெங்காயம் கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு நல்லா இந்த ஆனியனை வந்து நல்லா வறுத்து எடுத்து மாற்றி வச்சிடணும். ஸோ லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 காஞ்ச மிளகா. ஸோ அதெல்லாம் நல்லா வறுத்து மாற்றி வச்சாச்சு. ஸோ அதே ஆயிலில் நம்ம பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு லைட்டாக தட்டினது போட்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதும் ஆனியன் ஆட் பண்ணிடலாம். சால்ட்டு. ஸோ இதை நல்லா வதக்கி நல்லா ஆனியனை வந்து நல்லா மை மாதிரி வதக்கி எடுத்துடலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஆனியன்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி கரெக்டாக ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இதில் மசாலாஸ் ஆட் பண்ணுறோம். மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, மீட் மசாலா ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணுறோம். ஸோ மசாலாஸ்லாம் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் தான் தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளியும் நல்லா மையாக மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் ஏற்கனவே சிக்கன் வேக வச்ச ஸ்டாக் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஸ்டாக் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது வதங்கி கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நம்ம ஸ்டாக் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தா பீஃபோட ஸ்டாக் ஆட் பண்ணுறேன். ஸோ பீஃப் ஸ்டாக்கு இந்த மசாலாவில் நல்லா கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் நம்ம பீஃப் இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ கிட்டத்தட்ட 10 விசில் எடுத்து வச்ச 1.5 கிலோ பீஃப் தான் இது. அதை ஆட் பண்ணிட்டேன். இதை ஆட் பண்ணி கரெக்டாக ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த வெங்காயம் இதில் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் மேக்ஸிமம் கையில் நல்லா பொடியாக இது பண்ணிக்கோங்க. ஸோ இது வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா மசிச்சு விட்டுடலாம். வெங்காயம் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஸோ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் கிரேவியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. மல்லி இலை தூவி ஃபைனல் ஸ்டேஜ் ஆகிடுச்சு. ஸோ மல்லி இலை தூவி நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணி லைட்டாக சாப்பிட்டு பார்ப்போம். கிரேவி வாஸ் ஆசம். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், வீடியோ பாருங்கள், வீடியோவை முழுசாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள். So hope you guys are enjoy the today's vlog and see your next vlog. Till then, bye bye.